ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த 2 அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் ஹார்திக் பாண்டியா அவர்கள் பாலை த்ரோ பண்ணும்போது அது ஜோஸ் பட்லர் அவர்கள் மீது படுவது போல் பக்கத்தில் வந்ததன் காரணத்தினால கீழே விழுந்த அவங்க மிகவும் மோசமான வார்த்தையை சொல்லி திட்ட ரொம்பவே கடுப்பான கௌதம் கம்பீர் அவர்கள் பெவிலியனில் இருந்து செய்த காரியத்தினால இந்திய வீரர்கள் அனைவருமே ஷாக் ஆகிட்டாங்க. அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தற்போது வைரல் ஆகி கொண்டிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். தற்போது இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இதில் 5 போட்டியில் கொண்ட T20 தொடரும் 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரும் தற்போது விளையாட இருக்காங்க. முதல் T20 போட்டியில் டாஸ் வின் பண்ண இந்திய அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க. இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா தற்போது சூரியகுமார் யாதவ் அவர்கள் தான் கேப்டனாக இருக்காங்க. தற்போது இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ணும்போது இந்திய அணியுடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 20 ஓவர்களுக்கு 132 ரன்களை மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. இதில் அந்த அணியின் கேப்டனான ஜோஸ் பட்லர் மட்டும் 44 பந்துகளில் 8 பவுண்டரி 2 சிக்ஸர்களோடு 68 ரன்களை குவிச்சிருந்தாங்க. இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசின வருண் சக்கரவர்த்தி 4 ஓவருக்கு 23 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. அதன் பிறகு ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட்டுகளும், ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகளும், அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 4வது ஓவரை ஹார்திக் பாண்டியா வீசினாங்க. அப்போது ஜோஸ் பட்லர் இந்த ஒரே ஓவரில் 4 பவுண்டரியை விளாசினாங்க. இதனால் அவங்க ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. ஜோஸ் பட்லர் தடுத்து விளையாண்ட ஒரு பந்து ஹார்திக் பாண்டியாவோட கைக்கு போணுச்சு. அப்போது ரொம்ப கோபமாக இருந்த ஹார்திக் பாண்டியா அந்த ஒரு பாலை எடுத்து ஸ்டம்பை நோக்கி த்ரோ பண்ணுவது போல் வேகமாக 1 பிச்சில் வீசினாங்க. பந்து தன் மீது பற்றக்கூடாது அப்படின்றது விலகுவதற்காக ஜோஸ் பட்லர் நவரும் போது அவங்க கால் தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. இதனால் கடுப்பான ஜோஸ் பட்லர் ஹார்திக் பாண்டியா அவர்கள் நோக்கி மோசமான ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அவங்க திட்டினாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஸ்டெம்ப் மைக்கில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதனால் ரொம்பவே கடுப்பான இந்திய தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் மீது ரொம்பவே கோபமாயிட்டாங்க. பெவிலியனில் இருந்த அவங்க கடுப்பாகி ஜோஸ் பட்லர் அவர்களை மிக மோசமான வார்த்தையை சொல்லி திட்ட அங்கு பெவிலியனில் இருந்த சக இந்திய வீரர்கள் சமாதானப்படுத்தி அவரை உட்கார வச்சாங்க. இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது ட்ரெண்டிங்காக இன்டர்நெட்டில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த போட்டியில் 2வது பேட்டிங் பண்ண இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக விளையாடினாங்க. அதுலேயும் குறிப்பாக அபிஷேக் சர்மா 34 பந்துகளில் 5 பவுண்டரி 8 சிக்ஸர்களோடு 79 ரன்களை குவிச்சாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 79 ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாங்க. இதன் மூலமாக 12.5 ஓவர்களில் இந்திய அணி 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 133 ரன்களை எடுத்து தற்போது இந்திய அணி இந்த போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் மெகா வெற்றியை பெற்றிருக்காங்க. 5 போட்டியில் கொண்ட T20 தொடரில் தற்போது முதல் போட்டியிலேயே இந்திய அணி வெற்றியை பெற்று ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியிருக்காங்க. இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசின வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்களுக்கு 23 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. இதன் மூலமாக இவங்க தான் இந்த போட்டிக்கு ஆட்ட நாயகனாக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை தற்போது அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க இந்திய அணி. இது பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய வீரர்கள் மற்றும் இந்திய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.